சென்னை மாநகரம் விரிவடைந்து வருவதால் போக்குவரத்து தேவைகளும் அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் மெட்ரோ ரயில், புறநகர் மின்சார ரயில் மற்றும் மாநகர பேருந்து சேவை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மின்சார மினி பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 625 மின்சார மினி பேருந்துகள் தற்போது இயக்கத்தில் இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 570 மினி பேருந்துகள் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. குறுகிய இடம், மக்கள் நெரிசல் அதிகம் காணப்படக்கூடிய இடம், வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய பாதைகளில் மாநகர பேருந்துகள் செல்ல முடியாததால் அப்பகுதிகளுக்கு மின்சார மினி பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து வசதிகளே இல்லாத இடத்தில் 300 மினி பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 270 மினி பேருந்துகள் மெட்ரோவில் பயணம் செய்யும் பயணிகள் ஏற்றிக்கொண்டு பிற பகுதிகளுக்கு அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மின்சார மினி பேருந்துகள் ஏசி வசதி கொண்டது. மேலும் தாழ்தள பேருந்துகளாக கட்டமைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து அதிகாரிகள் கூறுகையில், அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் விரிவாக்க பகுதிகளை பொது போக்குவரத்து மூலம் இணைத்து பெரிய பேருந்துகள் போக முடியாத பகுதிகளுக்கு மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். மேலும் மக்கள் வசிக்கும் ஒவ்வொரு பகுதியின் கடைசி எல்லையில் இருந்து இந்த சேவையானது அளிக்கப்படும். பேருந்து நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், மின்சார ரயில்வே நிலையங்கள் என அனைத்து இடங்களிலும் இந்த சேவையானது அறிமுகம் செய்யப்படும். 13 இருக்கைகள் கொண்ட இந்த பேருந்தில் 10 பேர் நின்று கொண்டு பயணம் செய்யலாம். இந்த பேருந்தில் பயணம் செய்ய ஜிபே, சென்னை செயலி, பிற அட்டைகள் அல்லது பணம் கொடுத்து பயணம் செய்யலாம். இந்த மின்சார மினி பேருந்தானது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பயன்பாட்டிற்கு வரும் என கூறியுள்ளனர்.